ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. நாம் நாகும் புஸ்தகத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நாகும் புஸ்தகம் ஒரு கவிதை வடிவில் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். முதல் வசனத்தை தவிர மித்த எல்லா வசனமும் ஒரு கவிதை நடையில், அது பாட்டுக்குரிய மொழி நடையில் சொல்லுவாங்க. பாட்டுக்குரிய மொழி நடையில் எழுதப்பட்ட புஸ்தகம். ஒரு பொயட்டிக் லாங்குவேஜ், ஆங்கிலத்தில் சொல்லுவது என்றால் பொயட்டிக் லாங்குவேஜ், ஒரு செயல் வடிவில் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். முதல் வசனம் மட்டும்தான் ஒரே நடையில் எழுதப்பட்டது. இதை படித்து பார்க்கும்போது வரலாற்றுல என்னென்ன காரியங்கள்லாம் ஆண்டவர் இடைப்படுகிறார், எதற்காக இடைப்படுகிறார், என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் இடைப்படுகிறார் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். யோனாவை அனுப்பி நினிவே தேச மக்களை அவர் மனம் திரும்ப வைத்தார். நினிவே தேச மக்கள் எல்லாரும் மனம் திரும்பினார்கள். ஆனால் அதே நினிவே ஒரு 150 ஆண்டுகள் கழிந்த பிறகு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ததினாலே ஆண்டவர் நினிவே பட்டணத்தை அழித்தார் என்று பார்க்கிறோம். இந்த நினிவே பட்டணத்தை அழித்தார், நினிவேயை அழித்தார் என்றால் முழு நாடும் தான் அதுக்கு பொருந்தும். நினிவே பட்டணம் மட்டுமல்ல, அசிரிய தேசத்துடைய தலைநகரம் நினிவே. நினிவே அழிந்தால் முழு நாடுமே அழிக்கப்பட்டதுக்கு சமம். நினிவே பட்டணம் அழிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். தேவன் மகா இரக்கம் உள்ளவர், ஆனால் தன்னுடைய நீதியை நிலைநாட்டுவார் என்று பார்க்கிறோம். மகா இரக்கமுள்ளவர் தன்னுடைய நீதியை நிலைநாட்டுவார் என்று பார்க்கிறோம். முதல் அதிகாரத்தில் பார்க்கும்போது அவருடைய குண இயல்புகளை பார்க்க முடியும். கோபத்தை வைத்து வைக்கிறார் என்று பார்க்கிறோம். தன்னுடைய ஜனத்துக்கு விரோதமாய் ஏதாவது ஒரு ராஜா வருவான் என்றால் தன்னுடைய யூதா தேசத்துக்காய் அவர் நிற்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த 2ஆம் அதிகாரத்திலே நினிவேயின் வீழ்ச்சி குறித்து தேவ வார்த்தைகளை பார்க்கலாம். 2:1-13 வரைக்கும் நினிவேயுடைய வீழ்ச்சி குறித்து தேவ வார்த்தை. முன்னுரையாய் முதல் 2 வசனம், யுத்த வீரர்களுடைய போராட்டம் 2:3-5, நகரத்தின் நாசம் 2:6-12, கர்த்தரின் சத்தம் 2:13. இவ்விதமாய் இந்த 2ஆம் அதிகாரம் பிரித்தாளப்பட்டிருக்கிறது. பார்க்கிறோம். முதல் வசனம், சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாய் வருகிறான். சிதறடிக்கிறவன், முதல் வசனமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நம்ம ஏற்கனவே சிந்தித்தது தான். இந்த வசனத்துல பாருங்க, 2 ராஜாக்கள் 17:24, அசிரிய ராஜா எப்போதுமே ஒரு தேசத்தை பிடிச்சானா டோட்டலா தீக்கிரையாக்கிடுவான். அந்த தேசத்துடைய மக்களை கொண்டு போய் பல்வேறு தேசங்கள்ல கொஞ்சம் குட்டி குட்டியா கொஞ்சம் குழுக்களாய் பல்வேறு தேசங்களை போற்றுவான் என்று பார்க்கிறோம். அசிரிய ராஜா பாபிலோனிலும் கூத்தாவிலும் ஆபாவிலும் ஆமாத்திலும் செர்பாவாயிலும் இருந்த மனுஷரை வர பண்ணி அவர்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாய் சமரியாவில் பட்டணங்களை குறியேற்றினான் என்று பார்க்கிறோம். சமரியா பட்டணத்துல வேறு தேசத்து மக்களை வந்து குடியேற்றினாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வடக்கு தேசத்தை 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிடிச்ச அசரியா தேச ராஜா அவர்களை பல்வேறு தேசத்துல கொஞ்சம் கொஞ்சமா குடியேற்றினான் என்று பார்க்கிறோம். எதற்கு இப்படி செஞ்சாங்கன்னா, திரும்பியும் அவர் ராஜாக்களை எதிர்த்து புரட்சி செய்ய மாட்டார்கள், தேசம் அமைதலாக இருக்கும் என்று செய்தார்கள். தேசத்தை பிடித்த தேசத்தை டோட்டலா தீக்கிரையாகி மண்மேடாக்கி விடுவார்கள். அதே மாதிரி தேசத்து குடிகளை பல்வேறு தேசத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடுவார்கள். அதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். த லாஸ்ட் 10 ட்ரைப்ஸ், வடக்கு தேசத்து சாம்ராஜ்யத்துடைய மக்கள், த லாஸ்ட் 10 ட்ரைப்ஸ், இன்னும் அவர்கள் காணாமல் போன 10 ட்ரைப்ஸ் பீப்புள் என்று பார்க்கிறோம். ஆனால் கடைசி காலமாய் இருப்பதனாலே அவர்கள் தன்னுடைய சுய தேசத்துக்கு திரும்பி கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்க முடியும். சிதறடிக்கிறவன், அவனுக்கு பேரே சிதறடிக்கிறவன், உன் முகத்துக்கு முன்பாய் வருகிறான். உள்ளக்கு வாரான். அரணை காத்துக்கொள், வலியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் சிதறப்படுத்து. இங்க வந்து பார்க்கிறோம், சிதறடிக்கிறவன் பார்க்கும்போது இது அசரிய தேசத்துக்கு மட்டும் சொந்தமல்ல, பாபிலோனியர்களும் அவர்களுக்கு அதே மாதிரியே செய்ததை பார்க்கிறோம். சிதறடிக்கிறவன் என்றால் பாபிலோன் தேசத்து அரசனும் அவனுக்கு அதே மாதிரி செஞ்சான். அவன் செஞ்சது மாதிரியே அவனுக்கு செஞ்சான். பார்க்கிறோம், சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாகி வருகிறான். அசிரிய தேசத்துக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. பாபிலோன் அரசன் வருகிறான். வரும்போது அவனும் உனக்கு
நீ செஞ்சது மாதிரியே உனக்கு செய்வான்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். அரணை காத்துக்கொள், வலியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலன் மிகவும் ஸ்திரப்படுத்து. இது பார்க்கும்போது ஒரு நீ உன்னுடைய அரணை காத்துக்கொள், வலியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்துன்றா நீ பாதுகாப்பா இரு என்று சொல்லப்பட்டது அது வந்து ஒரு நையாண்டி மற்றும் முரண் நகையில் சொல்லப்பட்ட ஒரு வாக்கியம் இது. அவர்களால் அதை செய்ய முடியாது என்பது பொருள்படும். அரணை காத்துக்கொள்ள முடியாது, வலியை காவல் பண்ண முடியாது, அறையை கட்டியாய் கட்டிக்கொள்ள முடியாது, உன் பலன் மிகவும் சிறப்படுத்து. பலன் வந்து பலனற்று போவான் என்று பார்க்கிறோம். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாய் வருகிறான். அசரியா சிதறடிக்கப்பட்டது அசரியா தேசத்து மக்கள் பாபிலோன் தேச ராஜா வந்து அவர்கள் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டார்கள், காணாமல் போனார்கள், வரலாற்றிலே காணாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். நாகும் 2:2 வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி, இங்க பார்க்கிறோம் வெறுமையாக்கிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கினா இங்கே வந்து அசரியா தேசத்து மக்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற ஒருத்தன் வந்தானா ஃபுல்லா தரைமட்டமாய் இடித்து விடுவார்கள். ஒரு நகரத்தையே தரைமட்டமாய் இடித்து விடுவார்கள். அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்ப வர பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையும் திரும்ப வர பண்ணுவார். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, திராட்சை கொடியை கெடுத்து போட்டாலும் யாக்கோபுடைய கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்ப வருவது பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமை திரும்ப வரப்படுவார். ஒரு யுனைடெட் கிங்டத்தை பத்தி சொல்லுது. வடக்கு தேசம் தெற்கு தேசமாய் ஆனது போல வரலாற்றின் பிற்பகுதியிலே ஒரே தேசமாய் மாறும் என்று ஒரு தீர்க்கதரிசனமாய் உரைக்கப்பட்ட வசனம். இப்போ பார்க்கிறோம், இப்போது கூட யூதா தேசம் என்றும் வடக்கு தேசம் என்று தெற்கு தேசம் என்று இல்லாமல் ஒரே தேசமாய் ஆக்கப்பட்டிருக்கிறது. திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் எரேமியா 2:21 பார்க்கிறோம், நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாகி நாட்டினேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். திராட்சை செடியாகி நாட்டினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பார்க்கிறோம், திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் அவர்கள் வந்து ஒரே ராஜாவாய் இருப்பார்கள். எசேக்கியேல் 37:22 அவர்கள் இஸ்ரவேலின் மலையாகிய தேசத்தில் ஒரே ஜாதியாக்குவேன், ஒரே ராஜா அவர்கள் எல்லாருக்கும் ராஜாவாக இருப்பார், அவர்கள் இனி 2 ஜாதிகளாய் இருப்பதில்லை, அவர்கள் இனி 2 ராஜ்யங்களாய் பிரிவதும் இல்லை என்று எசேக்கியேல் 37:22 பார்க்கிறோம். வெறுமையாக்கிறவன் அவர்களை வெறுமையாக்கினாலும் கூட ஆண்டவர் இந்த 2 தேசத்தை பாதுகாக்கிறார் என்று பார்க்கிறோம். சுதந்திரம் பெற்ற பிறகு அந்த 2 தேசம் ஒரே தேசமாய் ஆனதை நம்மளுடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும். இப்போது வடக்கு தேசம் தெற்கு தேசம் என்று 2 தேசங்களாய் யூதா தேசம் இல்லாமல் ஒரே தேசமாய் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். பார்க்கிறோம், அவனுடைய பராக்கிரமசாலிகளின் கேடகம் இரத்தமயமாகும், அவனுடைய யுத்த வீரர்கள் இரத்தாம்பரம் தரித்து கொண்டிருக்கிறார்கள். அவன் தன்னை ஆயத்தம் பண்ணும் நாளிலே ரதங்கள் ஜுவாலிக்கிற கற்கங்களை உடையதா இருக்கும், ஈட்டிகள் குலுங்கும். 1 minute. பாபிலோனுடைய வீரர்கள் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா கருஞ்சிகப்பு நிறத்துல இருக்கும். இரத்தாம்பரத்தை தரித்து கொண்டிருக்கிறார்கள். அவனுடைய யுத்த வீரர்கள் இரத்தாம்பரத்தை தரித்து கொண்டிருக்கிறார்கள். அவனுடைய பராக்கிரமசாலியின் கேடயம் இரத்தமயமாகும். அவன் யுத்தத்துக்கு வரும்போது இந்த மாதிரி தான் பாபிலோனுடைய வீரனுடைய உடைய பார்த்தீங்கன்னா இரத்தாம்பரமான ஒரு உடையை தடித்திருப்பான், கையில ஒரு கேடயம் வச்சிருப்பான். அந்த கேடயம் வந்து காப்பர்ல செய்யப்பட்டிருக்கும். பாபிலோனுடைய வீரர்கள் வரும்போது சூரிய ஒளிப்பட்டு இந்த காப்பர் வந்து ஒரு சிவப்பு நிறத்துல ஜுவாலிக்கிற ஒரு தன்மையில இருக்கும். இன்னொரு கையில ஈட்டியும் வச்சிருப்பான். பார்க்கும்போது ஒரு பராக்கிரமசாலி கேடயம் இரத்தமயமாகும், அவனுடைய யுத்த வீரர்கள் இரத்தாம்பரம் தரித்து கொண்டிருக்கிறார்கள். அவன் தன்னை ஆயத்தம் பண்ணும் நாளிலே ரதங்கள் ஜுவாலிக்கிற கட்டங்களை உடையதா இருக்கும், ஈட்டிகள் குலுங்கும். யுத்தத்துக்கு வந்து நிற்கிற வீரர்கள் ஈட்டிகளை வந்து ஆட்டி ஆரவாரம் செய்கிற ஒரு காட்சியை படம் பிடித்து காட்டுகிறார் நாகும் தீர்க்கதரிசி. பார்க்கிறோம், பாபிலோனிய வீரர்கள் வந்து நினிவேயை
மண்மேடாய் ஆக்கி போட்டார்கள் வரலாற்றில். அதற்கு முன்னமே நாகும் தீர்க்கதரிசி அந்த காட்சிகளை தீர்க்கதரிசனம் மூலமாய் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார். அறிகிறோம். பாபிலோன் தேசத்துடைய ரதம் இப்படிதான் இருக்கும். ரதம் 2 குதிரைகள், 2-3 குதிரைகள் இருக்கும். 3-4 மனிதர்கள் இருப்பார்கள். இது வரலாற்றிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம். ரதங்கள் தெருக்களில் கடகடவென்று ஓடி வீதிகளில் இடதுசாரி வலதுசாரி வரும். அவைகள் தீவட்டிகளை போல விளங்கி மின்னல்கள் போல வேகமாய் பறக்கும். ரதங்களை பத்தி இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. பாபிலோனுடைய ரதங்கள் தெருக்களில் கடகடவென்று ஓடி வீதிகளில் இடதுசாரி வலதுசாரி வரும். இதை ஒரு ரதத்தை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நாகமுடைய விஷன்ல ரதங்கள் இப்படி ஓடினன என்ற ஒரு தன்மையில தான் இது சொல்லப்பட்டிருக்கிறது. சில பாஸ்டர்கள் இதை நவீன கால வாழ்க்கை முறையோடு ஒப்பிட்டு பார்ப்பாங்க. நவீன கால அரிகோலிக்கல் தன்மையில நவீன கால வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்ப்பாங்க. நம்மளுடைய சமகாலத்துல பார்க்கும்போது கார் வடதுசாரி இடதுசாரியாக ஓடுது, மின்னல் வேகத்துல ஓடுது. முன்னாடி இருக்கிற லைட் தீவட்டி போல விளங்கி மின்னல் போல வேகமாய் பறக்கும்னு சொல்லிட்டு நவீன கால கார், பைக் போன்ற வாகனத்தோட ஒப்பிட்டு சொல்லுவாங்க. ஆனால் நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல அவருக்கு காட்சியாய் விளங்கினது ரதங்கள் தான். ரதங்கள் வலதுசாரி இடதுசாரியாய் ஓடுற காட்சியை அவருக்கு கண்முன் நிறுத்தி காட்டுகிறார். தீவட்டிகளை போல விளங்கி மின்னல்கள் போல வேகமாய் பறக்கும். ஒரு காட்சியா ஒரு கற்பனை காட்சி தான். அது எப்படி ஓடி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த படத்தை பார்க்கும்போது கற்பனையாய் நம்ம மனக்கண் முன் நிறுத்தி பார்க்கலாம். நாகும் 2:5 அவன் தன் பிரபலஸ்தரை நினைவு கூறுவான். அவர்கள் தங்கள் நடையிலே இடறி அலங்கத்துக்கு விரைந்து ஓடுவார்கள். மறைவிடம் ஆயத்தமாக்கப்படும். பார்க்கிறோம், இராணுவ வீரர்கள் என்ன செய்யறாங்கன்னா வேகமாய் மறைந்து கொள்கிறாங்க. சுத்தி பாபிலோன் இராணுவம் சுத்தி வளைத்து விடனே பிரபலஸ்தர்களை நினைவு கூறுவான். அவர்கள் தங்கள் நடைகளே இடறி ஒரு எதிரி தேசம் வெற்றி பெறுகிற தருவாயில் இருக்கும்போது இந்த நாகும் பட்டணத்து தளபதிகள் எல்லாம் நடைகளில் இடறி அலங்கத்துக்கு விரைந்து ஓடுவார்கள். மறைவிடம் ஆயத்தமாக்கப்படும். அலங்கத்துக்கு விரைந்து ஓடி மறைவிடமாய் இருக்கிற இடத்துல போய் ஒளிஞ்சு கொள்வாங்க சொல்லி அந்த காட்சியை நாகும் விவரித்து காட்டுகிறார். மறைவிடம் ஆயத்தமாக்கப்படும். ஒரு தேசத்துல உள்ள குடிகள் இராணுவத்தினால் சூழப்பட்டிருக்கும் போது அது எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு காட்சியா இருக்கும் பாருங்க. வேக வேகமாய் எங்கேயாவது ஒரு புகலிடம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு பெரிய பெரிய தளபதிகள் முதல் கொண்டு அரசர்கள் முதல் கொண்டு பெரிய பிரபலஸ்தர்கள் பெரிய செல்வ சீமான் முதற்கொண்டு வேக வேகமாய் ஓடி ஒளிகிற ஒரு காட்சியை அசிரியா தேசத்தில் நடக்கிற ஒரு காட்சியை நாகும் படப்பிடித்து காட்டுகிறார். ஆறுகளின் மதகுகள் திறக்கப்படும், அரண்மனை கரைந்து போகும். பார்க்கிறோம், ஆறுகளின் மதகுகள் திறக்கப்படும். இந்த நினிவே பட்டணம் 2 இந்த டைக்ரீஸ் யூப்ரட்டிஸ் ரிவருக்கு இடையில கட்டப்பட்டது. பொதுவா இந்த மாசூல் சொல்ற இன்றைய ஈராக் பகுதியில தான் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ பார்க்கிறோம், டைக்ரீஸ் யூப்ரட்டிஸ் இடையில கட்டப்பட்டிருக்கிறது. பட்டணத்தை சுத்தி சுத்தி கோட்டை சுவர்கள் இருக்கும். இதே மாதிரி இந்த ஆறுல அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பெரிய வாழை கட்டியிருப்பான். 100 அடி உயரமும் 150 அடி அகலமும் 60 அடி ஆழமும் கொண்ட பெரிய கோட்டை சுவர் கட்டியிருப்பான். 100 அடி உயரம், 150 அடி அகலம், 60 அடி ஆழத்துக்கு கொண்ட ஒரு பெரிய கோட்டை சுவர் கட்டியிருப்பான். இப்போ பார்க்கிறோம், ஒரு காலகட்டத்தில் 2 ஆண்டுகள் தொடர்ந்து பாபிலோனிய வீரர்கள் முற்றுகை போட்டு இருந்தாங்க. அவர்களால் அந்த கோட்டை சுவரை உடைச்சிட்டு உள்ளக்க போக முடியல. கோட்டை சுவரை உடைச்சிட்டு உள்ளக்க போக முடியல. ஆறுகளுடைய மதகுகள் எல்லாம் மூடப்பட்டு இருந்தது. பார்க்கிறோம், திடீர்னு ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த கோட்டை சுவரெல்லாம் இந்த வெள்ளப்பெருக்கத்தினால அடித்து செல்லப்பட்டதுனால என்ன செஞ்சாங்கன்னா பாபிலோனிய வீரர்கள் உள்ளக்க நுழைந்து அந்த நினிவே பட்டணத்தை முற்றுமாய் அழித்து போட்டார்கள் என்று வரலாற்று செய்திகள் குறிப்பிடுகின்றன. அறிகிறோம்.
அந்த கேட் ஆஃப் ரிவர் ஆஃப் ஓப்பன். வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆண்டவரே அதை அந்த செயல்களை நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். ஆறுகளின் மதகுகள் திறக்கப்படும், அரண்மனை கரைந்து போகும். உள்ளக்க பெரும் வெள்ளம் உள்ளக்க வருது. ஆறுகை தடுக்கிறதுக்கு மதகு எல்லாம் மூடப்பட்டிருந்தன. வெள்ளப்பெருக்குனால எல்லாம் உடைந்து அரண்மனை கரைந்து போகும். பெரிய ராஜா அரண்மனையில வீட்டு இருந்தாலும் கூட அந்த அரண்மனைகள் எல்லாம் சிதைந்து கரைந்து போகும் சொல்லிட்டு நாகும் தீர்க்கதரிசனமாக உரைக்கிறார். அவன் சிறைப்பட்டு போக தீர்மானம் ஆயிட்டு அவளுடைய தாதிமார்கள் தங்கள் மார்பிலே அடித்துக் கொண்டு புறாக்களை போல சத்தமிட்டு கூட போவார்கள். ரெண்டு விதமா இதை பத்தி சொல்றாங்க. இஸ்தா தேவதையை பாபிலோனர்கள் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. இஸ்தா தேவரே பாத்தீங்கன்னா ஒரு இஸ்தார் என்ற ஒரு கடவுள், பாபிலோன் அசிரிய தேசத்து மக்கள் கும்பிட்ட கடவுள். இது வாருக்கும் இவர் தான் கடவுள். எந்த இதுக்கெல்லாம் கடவுள்னா காடஸ் ஆஃப் லவ், அன்புக்கு கடவுள், வாருக்கு கடவுள், ஃபெர்டிலிட்டி குழந்தை பேற்றுக்கு, இந்த மூன்றுக்கும் இவர் தான் கடவுள். இதை பாபிலோனியருக்கு வந்து எடுத்து போனதுனால அந்த கோயிலில் இருக்கிற ப்ராஸ்டிடியூட் வந்து விழாவில் அடித்து மார்பில் அடித்து அழுதார்கள் என்று வரலாற்றில் குறிப்பு காணப்படுகிறது. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, அரசியை வந்து ஒரு அந்நிய தேசத்துக்கு கொண்டு போகும்போது தாதிமார்கள் அந்த அரசி அந்நிய தேசத்துக்கு நாடு கடத்தப்பட போது தன்னுடைய மார்பில் அடித்து கொண்டு அழுகிற காட்சியை வரலாற்றிலே பார்க்கலாம். அவன் சிறைப்பட்டு போக தீர்மானமாயிட்டு அவளுடைய தாதிமார்கள் தங்கள் மார்பிலே அடித்துக் கொண்டு புறாக்களை போல சத்தமிட்டு கூட போவார்கள். புறா அழுது கொண்டு கூட போன காட்சி நடந்தேறியது. நினிவே பூர்வ காலம் முதல் தண்ணீர் தாடகம் போல இருந்தது. பார்க்கிறோம், நினிவே 2 பக்கம் ஆறு ஓடுனனால அந்த ஆறை வெட்டி உள்ள கால்வாய்கள்லாம் அமைச்சிருந்தாங்க. ரொம்ப செழிப்பான ஒரு பகுதியா இருந்தது. நினிவே வந்து இந்த சமகாலத்தோட சொல்ல வேண்டும் என்றால் வாஷிங்டனை தான் சொல்லலாம். அவ்வளவு பெரிய செழிப்பான ஒரு தலைநகரமாக இருந்தது. உலகத்துடைய தலைநகரம். இப்போது உலகத்துடைய தலைநகரம் வாஷிங்டனா இருக்கும் போல அந்த காலகட்டத்தில் நினிவே உலகத்துடைய தலைநகரமா இருந்தது. தண்ணீர் தடாகம் போல இருந்தது. இப்போது அவர்கள் ஓடி போகிறார்கள். நில்லுங்கள் நில்லுங்கள் என்றாலும் திரும்பி பார்க்கிறவன் இல்லை. எல்லாரும் எதிரி உள்ளக்கு புகுந்துட்டான். யாருனாலும் ஒன்றும் செய்ய முடியல. எல்லாரும் ஓடி போகிறார்கள். இருங்க வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்பி பார்க்காமல் ஓடி போகிறார். திரும்பி பார்க்கிறவன் இல்லை. பார்க்கிறோம், இது ஒரு கற்பனையான ஒரு ஒரு படம் தான். நினிவே பட்டணம் இப்படி இருந்திருக்கும் சொல்லிட்டு வரையப்பட்டது. டைக்ரிஸ் நதியில கப்பல்கள் ஓட்டியிருப்பாங்க. ஒரு பெரிய தலைநகரம் எப்படி இருக்குமோ அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள ஒரு காட்சி. இவ்வளவு பெரிய தலைநகரத்தை கட்டியிருக்கிறான். ஆனால் பார்க்கிறோம், நவீன சமகாலத்தில் பார்க்கும்போது 2024 எடுக்கப்பட்ட ஒரு போட்டோ நினிவே எப்படி இருந்ததுன்னா அது ஒரு மண்மேடாய் ஆகி போன ஒரு குப்பை காடாய் மாறி போனது. வேதம் சொன்னபடியே அது நிறைவேறினதை பார்க்க முடியும். எத்தனையோ ஆண்டுகள் அது வெளியே வராம இருந்தது. 1800 டைம்ல ஒரு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல சார்ந்தவன் தான் இங்க ஒரு பெரிய பட்டணம் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு வெளியே கொண்டு வந்தான். பார்க்கிறோம், அது தேவனுடைய தீர்க்க விஷயங்கள் நிறைவேறினதை நம்மால் பார்க்க முடியும். நாகும் 2:9 வெள்ளியை கொள்ளையிடுங்கள், பொன்னை கொள்ளையிடுங்கள், சம்பத்துக்கு முடிவில்லை, இச்சிக்கப்படத்தக்க சகலவித பொருட்களும் இருக்கிறது. பார்க்கிறோம், உலகம் முழுவதும் கொள்ளையிட்டு கொண்டு வந்த பொருட்கள். எல்லா தேசத்துக்கும் போனா வெள்ளியையும் பொன்னையும் சம்பத்துக்கு முடிவில்லை, சம்பத்துக்கு முடிவில்லை, இச்சிக்கப்படத்தக்க சகலவித பொருட்களும் இருக்கிறது. பார்க்கிறோம், பாபிலோனியர்கள் வந்து எல்லாவற்றையும் கொள்ளையடித்து கொண்டு சென்றார்கள் என்று பார்க்கிறோம். பாபிலோனியர்களை அவர்கள் செய்தது போல பாபிலோனியர்கள் நகரை தீக்கிரையாக்கி எல்லாம் மண்மேடாக்கி வெள்ளியையும் பொன்னையும் எல்லாத்தையும் கொள்ளையிட்டு கொண்டு போனார்கள் என்று பார்க்கிறோம் வரலாற்றுல. இது கற்பனையாய் உள்ள ஒரு காட்சி தான். எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு சென்று விட்டான். நகரம் தீக்கிரையாக்கப்பட்டது, நகரம் மண்மேடாய் மாறி போனது, திரும்பி குடியேறி வாழ்வதற்கு தகுதி இல்லாத நகரமாய் மாறி போனது. பாபிலோனியர்கள் வந்து எல்லாவற்றையும் அள்ளி கொண்டு சென்றார்கள் என்று வரலாற்றிலே பார்க்க முடியும்.
பார்க்கிறோம். அவள் வெறுமையும் நாகும் 2:10 அவள் வெறுமையும் வெளியும் பாலுமாவால் மனம் கரைந்து போகிறது, முழங்கால்கள் தள்ளாடுகிறது, எல்லா இடுப்புகளிலும் மிகுந்த வேதனை உண்டு, எல்லாருடைய முகங்களும் கருகி போகிறது. பார்க்கிறோம். பாபிலோனுடைய வாழ்க்கையுடைய நிலைமையை தான் இந்த வசனம் நம்மளுக்கு காட்டுகிறது. வெறுமையும் வெறுமையும் வெளியும் பாலுமாவால் வருகிறோம். வெறுமையானது, எம்டி ஆனது, எல்லாம் பாலைய ஒரு பாலான ஒரு தேசமாய் மாறி போனது. அவள் வெறுமையும் வெளியும் பாலுமாவால் மனம் கரைந்து போகிறது. தன்னுடைய மனம் கரைந்து போகிறது, முழங்கால்கள் தள்ளாடுகிறது, எல்லா இடுப்புகளிலும் மிகுந்த வேதனை உண்டு. அந்த தேசத்துடைய குடிமக்களுடைய தன்மையை இதை சுட்டி காட்டப்படுகிறது. இடுப்புகளில் மிகுந்த வேதனை உண்டு, எல்லாருடைய முகங்களும் கருகி போகிறது. எல்லாம் முடிவுக்கு வந்தது. நினிவே பட்டணம் ஒரு முடிவுக்கு வந்தது என்று பார்க்கிறோம். தேவன் இரக்கமுள்ளவர், அவர் தன்னை நேசிக்கிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் பார்க்கிறோம், தன்னுடைய யோனா என்ற தீர்க்கதரிசியை அனுப்பி அவர்களை மனம் திரும்பின போது அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் தூரமாய் போன போது 150 ஆண்டுகளுக்கு பிறகு தூரமாய் போன போது நாகும் தீர்க்கதரிசி மூலம் சொல்லப்பட்ட தீர்க்க வசனங்கள் பாபிலோனிய அரசர்கள் பாபிலோனிய அரசர்கள் மூலமாய் அங்கு நிறைவேறினது என்று பார்க்கிறோம். பெரிய தேசமாய் இருந்தது. உலகம் முழுதும் பிரமிக்கத்தக்க வீரர்கள் நாகும் இது நினிவே பட்டணத்தில் இருந்தார்கள். பிரமிக்கத்தக்க வீரர்களும் தளபதிகளும் அரசர்களும் இருந்தார்கள். வேதம் அவர்களை சிங்கங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறது. சிங்கம் ஒரு கர்ஜித்து ஒரு வேட்டையாடி தன்னுடைய தேசத்துக்கு கொண்டு வருவது போல மிகப்பெரிய தேசம் என்ன ஆனது என்னால் மண்மேடாய் மாறிப்போனது. இதையெல்லாம் நாம் படித்து பார்க்கும்போது உலகத்தின் காரியங்கள், தேசத்தின் காரியங்கள், நம்மளுடைய வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாம் ஆண்டவருடைய கரத்தில் இருப்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஒரு தேவனை அறியாத மனிதன் தன் தேசத்தின் தளபதியாக இருக்கும்போது நானே இந்த தேசத்தினுடைய தலைமை கர்த்தன் என்று சொல்லுவான். ஆனால் தேவன் அதை பார்த்து கொண்டு இருப்பார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் தேவன். பார்க்கிறோம். அசிரியா என்ற பெரிய ஒரு சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்ததை பார்க்க முடியும். பார்க்கிறோம். when what is lost feel permanent. அழிந்து போனதுதான், அது நிரந்தரமானது, அது திரும்பியும் வரவில்லை. ஆனால் பார்க்கிறோம், நினிவே பட்டணம் அழிந்து போனதுதான், நிரந்தரமானது என்று பார்க்கிறோம். ஆனால் உலக வரலாற்றிலே யூதா தேசம் எத்தனையோ முறை அழிந்து போயிருக்கிறது, எத்தனையோ முறை பகுதி சிதைக்கப்பட்டிருக்கிறது, எத்தனையோ முறை முழு தேசமும் அந்நியர்களுடைய ஆட்சிக்கு கீழ் வந்திருக்கிறது. ஆனால் பார்க்கிறோம், இன்று நாம் பார்க்கும்போது யூதா தேசத்தோடு சார்ந்த சாம்ராஜ்யங்கள் எல்லாம் மண்மேடாய் மாறிப்போனது. ஆனால் இன்று நாம் பார்க்கும்போது இந்த யூதா தேசம் இருக்கிறது. வடக்கு தேசமும் தெற்கு தேசமும் இணைந்து இஸ்ரவேல் என்ற ஒரு தேசமாய் அவர்கள் காணப்படுகிறார்கள். உலகத்தை கலக்குகிற ஜனமாய் அவர்கள் காணப்படுகிறார்கள். ஆனால் நினிவே தேசம் முழுதாய் அழிந்து போனது என்று பார்க்கிறோம். வரலாற்றிலே முழுதாய் அழிந்து போனது என்று பார்க்கிறோம். அதான் ஒருத்தர் சொல்வார், யூதா தேசத்தோடு இருந்த எல்லா மரங்களும் பட்டு போனன, ஆனால் யூதா தேசத்து மட்டும் துளிர் விற்று செழிப்பாய் திரும்பி வளர்ந்தது. அது யாருடைய காரியம் என்றால் அது ஆண்டவருடைய காரியம். ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் தன்னுடைய பிள்ளையை அறிந்திருக்கிறார். தன்னுடைய பிள்ளை தூரமாய் போனாலும் கூட அவரை இரக்கம் நிறைந்தவர் திரும்பி கூட்டி சேர்த்துக் கொள்கிறார் என்று பார்க்கிறோம். நாகும் 2:11. சிங்கங்களின் வாசஸ்தலம் எங்கே? இது உருவகமாய் நினிவே பட்டணத்து தளபதிகளையும் ராஜாக்களையும் ஆண்டவர் சொல்கிறார். சிங்கங்களின் வாசஸ்தலம் எங்கே? பால சிங்கம் இறை தின்கிற இடம் எங்கே? கிள சிங்கமாகிய சிங்கமும் சிங்க குட்டிகளும்
பயப்படுத்துவார் இல்லாமல் சஞ்சரிக்கிற ஸ்தலம் எங்கே? பார்க்கிறோம். பெரிய அரசர்கள் முதல் தளபதிகள் அந்த நாட்டில் நினிவே பட்டணத்தில் குடியிருக்கிறவர்கள் பயப்படாமல் சஞ்சரிக்கிற ஒரு தேசம். உலகம் அவர்களை பார்த்து பயந்தது. உலகம் அவர்களை பார்த்து பயந்தது. சனகரிப் என்ற அரசன் வரும்போது அந்த யூதா தேசத்து அரசன் மிகவும் பயந்தான் என்று பார்க்கிறோம். பயந்து போனான் என்று பார்க்கிறோம். உலகம் அவர்களை பார்த்து பயந்தது. அப்போ பார்க்கிறோம், சிங்கங்களின் வாசஸ்தலம் எங்கே? கேள்வி எல்லாம் மண்மேடாய் மாறி போனது. பாலசிங்கம் இறை தின்கிற இடமும் எங்கே? கிளசிங்கமாகிய சிங்கமும் சிங்க குட்டிகளும் பயப்படுத்துவார் இல்லாமல்னா யாரும் அவர்களை பயப்படுத்த முடியாது. பயம் என்பது அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. சஞ்சரிக்கிற ஸ்தலம் எங்கே? பார்க்கிறோம். ஒரு உருவகமாய் சொல்லப்பட்டதுதான். ஒரு அந்த தேசத்து அரசர்களும் சிறு குழந்தைகளும் தன்னுடைய தாத்தா பாட்டியோட சேர்ந்து சுகபத்திரமாய் வாழ்ந்த ஒரு தேசமாய் அவர்கள் காணப்பட்டார்கள். நாகும் 2:12 சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை பீறி தன் பெண் சிங்கங்களுக்கு வேண்டியதை தொண்டையை பிடித்து கொண்டு இறைகளினால் தன் கெபிகளையும் பீறி போட்டவைகளினால் தன் தாபரங்களையும் நிறைவேற்று. உலகம் முழுவதும் போய் அவர்கள் சம்பாதித்து கொண்டு வந்ததை தன்னுடைய தேசத்தில் நிரப்பினார்கள் பார்க்கிறோம். தங்கம், வெள்ளி, பொன், ட்ரேடு பார்க்கிறோம். ட்ரேடு அந்த காலத்துல அந்த தேசத்துல இருந்து தான் அதிகமான வணிகம் உலகம் முழுவதும் நடந்தது என்று பார்க்கிறோம். உலகம் முழுவதும் கொண்டு போய் அவர்கள் தன்னுடைய செல்வ செழிப்பை தன்னுடைய தேசத்துக்கு கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ பார்க்கிறோம், தன் கெபிகளை பிடித்து கொண்டு இறைகினால் தன் கெபிகளையும் பீறி போட்டவைகளால் தன் தாபரங்களையும் நிரப்பிட்டு. ஆனால் அது எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டானது என்று பார்க்கிறோம். ஒரு உருவகமாய் சொல்லப்பட்ட ஒரு படம் தான். எல்லாம் கொண்டு வந்து செல்வ செழிப்பாய் இருந்த காலகட்டத்திலே சடுதியாய் ஆண்டவர் அவர்களை நியாயம் தேய்த்தார் என்று பார்க்கிறோம். 2:13 இதோ நான் உனக்கு விரோதமாய் வந்து ரதங்களை புகை எழுப்ப எரித்து போடுவேன். பட்டயம் உன் பாலசிங்கங்களை பட்சிக்கும். நீ இறைக்காய் பிடிக்கும் வேட்டையை தேசத்தில் அற்று போக பண்ணுவேன். உன் ஸ்தானாபதிகள் சத்தம் இனி கேட்கப்படுவதில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவருடைய வேர்டு இங்க கடைசியாய் அந்த புஸ்தகத்துடைய கடைசியாய் வருகிறது. இதோ உனக்கு விரோதமாய் வந்து, ஆண்டவர் விரோதமாய் வரும்போது எல்லாம் நிர்மூலமாகும். ஆண்டவர் மட்டும் நம்மளுக்கு விரோதமாய் வந்து விடக்கூடாது. பாருங்க, ஒரு தேசத்துக்கு எதிராக ஆண்டவர் சொன்ன வார்த்தை பயங்கரமானது. ரதங்களை புகை எழுப்ப எரித்து போடுவேன். இந்த தேசம் செஞ்சது போலவே பாபிலோனியர்கள் இந்த தேசத்துக்கு செஞ்சாங்க. எப்போதுமே நினிவே பட்டணத்து அரசர்கள் பிற தேசத்தை பிடிச்சாங்கன்னா டோட்டலா எரித்து போடுவார்கள். எல்லாவற்றையும் எரித்து போடுவார்கள். அங்க உள்ள வீடுகளை எல்லாம் இடித்து தரமாட்டமாக்குவார்கள். எல்லாமே எரித்து போடுவார்கள். ரதங்களை புகை எழுப்ப எரித்து போடுவேன். பட்டயம் உன் பாலசிங்கங்களை பட்சிக்கும். பார்க்கிறோம், நல்ல இளைஞனா இருக்கிற பெரிய இராணுவ தளபதிகளையும் பெரிய அரசர்களையும் பிரபுக்களையும் பாலசிங்கங்களே பட்சிக்கும். எல்லாவற்றையும் ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதி நியாயம் தீர்க்கிறதை நம்மால் பார்க்க முடியும். நீ இறைக்காய் பிடிக்கும் வேட்டையை தேசத்தில் அற்றுப்போக பண்ணுவேன். ஆயிரம் எல்லா இடத்துல இருந்து கொண்டு வந்து சேர்க்கிற அந்த செல்வம் அற்றுப்போக பண்ணுற ஆண்டவராக இருக்கிறார். பாருங்க, இறைக்காய் பிடிக்கும் வேட்டையை தேசத்தில் அற்றுப்போக பண்ணுவேன். உன் ஸ்தானாபதிகளை சத்தம் இனி கேட்கப்படுவதில்லை. ஒரு அசிரிய தேசத்துடைய அரசன் எல்லா நாட்டுக்கும் தன்னோட உலகத்துக்கே தலைநகரமா இருந்ததுனால எல்லா நாட்டுக்கும் தன்னுடைய ஸ்தானாபதிகளை அனுப்புவான். தன்னுடைய அரசர்களுடைய கப்பத்தை கட்டுறதுக்கு எல்லா தேசத்துக்கும் ஸ்தானாபதிகளை அனுப்புவான். தகவலை தெரிவிப்பான். எல்லாவற்றையும் சொல்லுவான். நான் பார்க்கிறோம், ஆண்டவர் உரைக்கிற வசனம் என்னவென்றால், ஸ்தானாபதிகளின் சத்தம் இனி கேட்கப்படுவதில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பார்க்கிறோம், இதையெல்லாம் பார்த்தாச்சு. நம்ம நினிவே பட்டணம் மண்மே நாடது என்று பார்க்கிறோம். பாபிலோனியர்கள் வந்து அதை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். மேபி நினிவே இடத்தில் நாம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இங்கே ஒரு படம் பின்னணியில இருக்கிறது நீங்க பார்க்க முடியும். ஒருத்தன் கையை மட்டும் வெளியே தூக்கிட்டு இருக்கிறான். உடம்பு முழுவதும் உள்ள மூழ்கி இருக்குது.
தலை தெரியல, கை மட்டும் வெளியே தெரிகிறது. அஹ், இரக்கம் உள்ள தேவன் மிகவும் இரக்கமுள்ளவர் தான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நினிவே பட்டணத்துக்கு ஆண்டவர் இறங்கினார் என்று பார்க்கிறோம். யோனாவை அனுப்பி யோனா மூலமாய் அவர்களுக்கு நற்செய்தியை சொல்லி அவர்களெல்லாம் மனம் திரும்பினார்கள் என்று பார்க்கிறோம். நீண்ட காலத்துக்கு பிறகு 150 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் எல்லாரும் திரும்பியும் பழைய பாவத்துக்கு உட்பட்டதுனாலே ஆண்டவர் நாகும் தீர்க்கதரிசி புஸ்தகம் மூலமாய் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசி எல்லாம் நிறைவேற்றின நிலையை நம்மால் பார்க்க முடியும். நினைவே இடத்தில் நாம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நினைவே இடத்தில் நாம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். மனம் திரும்புகிற காலம் இதுவே. மனம் திரும்புகிற காலம் இதுவே. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காம நம்மளுடைய செயல்கள் சிந்தனைகள்லாம் தேவனை போல மாறுதல், மறுரூபமாகுதல், தேவனை போல மறுரூபமாகிற நிலையில இருக்கணும். நேற்று என்பது நேற்று நாம் எப்படி இருந்தோமோ அதே போல நாளையும் இருப்பது கூடாது. பார்க்கிறோம், நினைவு இடத்தில் நாம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். லெட் அஸ் ரிப்பெண்ட் அண்ட் கண்டினியூ டு ரிப்பெண்ட், டு ரிஃபார்ம் அண்ட் கண்டினியூ டு ரிஃபார்ம். அது மாதிரி பார்க்கிறோம், ஆண்டவர் நம் வாழ்க்கையிலும் கூட மகா இரக்கமாய் இருக்கிறார். கிருபையின் காலகட்டம் தான். கிருபையின் காலகட்டம் முடிகிறதுக்கு முன்னாடி அந்த ஒருத்தன் கையை மேல நிப்பாட்டிட்டு இருக்கிறான். கிருபையின் காலகட்டம் முடிவதற்கு முன்னாடி நாம் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளையாய் இந்த உலகத்திலே ஜீவிக்க வேண்டும். எவ்வளோ உலகம் எல்லாம் கடைசி காலங்களே இருக்கிறது. யுத்தங்களுடைய செய்திகளை நாம் கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லாமல் இருக்கக்கூடாது. தேவனை போல மாறுவதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பழைய வாழ்க்கையை கலைந்து போட்டு புதிய வாழ்க்கைக்குள்ளாய் நம்ம நகர்ந்து செல்ல வேண்டும். ஆண்டவர் இந்த வேத வசனம் எதை குறிக்கிறது என்றால் நமக்கு எச்சரிப்பின் சத்தமாய் இருக்கிறது. இரக்கமுள்ள தேவன், மகா இரக்கமுள்ள தேவன் தான். ஆனால் நம் பாவத்திலே ஜீவிப்போம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கை இதே மாதிரி ஒரு கையை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், மூழ்கி போவோம். அவருடைய வருகையிலே காணப்படத்தக்க பிள்ளைகளாய் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் ஜீவிப்போம். ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பதாக ஆமென்.